ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்க முடியாத ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? திருமறை சொல்லுகிற வார்த்தை என்ன? சங்கீதம் 37:5 அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று வாசிக்கிறோம். He shall bring it to pass. அவரே காரியத்தை வாய்க்கச் செய்கிற ஒரு ஆண்டவர். பாருங்க, நமது வாழ்க்கையில நாம் முடியாதது என்று யோசிப்பது முடியக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நாம் இது மரித்து போய்விட்டது என்று யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர். லாசரு மரித்தவுடன் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று யோசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மரித்து போன சரீரத்தை கூட என்னால் எழுப்ப முடியும் என்று அற்புதங்களை செய்தார். அந்த ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் காரியத்தை நான் வாய்க்கச் செய்வேன். அவரே காரியத்தை வாய்க்க செய்கிற ஆண்டவர். நமது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது, விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் போது, அவரே நமது காரியத்தை நமக்கென்று வாய்க்க செய்கிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கலாம். சுகவீனமான துச்செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம், அல்லது போராட்டமான காரியங்களை நமது வாழ்க்கையில சந்தித்திருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் எப்படி முடியுமோ, என்ன காரியங்கள் நடக்குமோ என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நம்மை பல விதங்களில் கலங்க செய்யலாம். ஒரு துர்ச்செய்தி, நடக்காமல் தடைப்பட்ட ஒரு காரியம் நமக்கு பலவீனத்தை கொண்டு வந்து சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காகவோ பேசுகிறார். அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற ஒரு ஆண்டவர். நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் நமக்கென்று காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்ய போகிறார். கவலைப்படாதிருங்கள், நமக்காக அக்கறைப்படுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம் ஆண்டவர் மிக அன்புள்ளவர். அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். நமது ஊழிய பாதைகளிலே, நமது வேலை ஸ்தலங்களிலே, நம்ம குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமே நடக்காமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று காரியத்தை நான் வாய்க்க செய்ய போகிறேன். இந்த நாளில் அற்புதங்களை காண்போம். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நீங்காத நேசம் நம்மை வழிநடத்தும். அவருடைய கரம் நிச்சயமாய் அற்புதங்களை நமக்கென்று கொண்டு வரும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நிறைய காரியத்தை வாய்க்க செய்கிறீர் என்று அறிந்தோமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில வாய்க்க செய்து எங்களை உருவாக்கி எங்களை பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள சமாதானம் நிறைவா எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முடியாத காரியங்கள் அபரிதமாய் நடக்க கிருபை செய்யும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காகவோ நீர் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர். நீர் காரியத்தை வாய்க்க செய்கிற ஆண்டவர். இந்த நாளிலே வாய்க்க முடியாத பலத்தை தார். இயேசுவின் மூலம் ஜெபம் கிழமைகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.